தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி தீர்மானம் எடுத்து பரிசுத்தத்திற்கு வைராக்கியம் பாராட்டின போது அடுத்த வசனமே சொல்லுது, தேவன் பிரதானிகளின் தலைவனிடத்திலே தானியேலுக்கு தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தாரா. நம்ம பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தா தேவன் நமக்காக 2 மடங்கு கிரியை செய்ய வல்லமையுடையவராய் இருக்கிறார். யோபு தேவனுக்கு பயந்து பரிசுத்தமா ஜீவித்தான். ஆண்டவர் யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டானவனை சுற்றி வேலை அடைத்தார். யோசேப்பு பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தான். யோசேப்போடு சிறைச்சாலையிலே கர்த்தர் இருந்தது மாத்திரமல்ல, எகிப்து தேசம் முழுவதுக்கும் யோசேப்பை அதிபதியாய் உயர்த்தினார். பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. பரிசுத்தம் உள்ளவர்களோடு தான் தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். பரிசுத்தம் உள்ளவர்களோடு கூட தேவன் உலாவ விரும்புகிறார். பரிசுத்தம் உள்ளவர்களோடு கூட தேவன் அசைவாட விரும்புகிறார். பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. கிறிஸ்தவ மார்க்கமே பரிசுத்த மார்க்கம். உலகத்திலே எந்த தெய்வமும் சொல்ல முடியாது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி உலகத்திலே எந்த தேவனும் சொல்ல முடியாது. சொல்லுவதற்கு பாத்திர ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே.